அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, நாம் கடந்த பல வீடியோக்களாக அரசயோக ஜாதகம் என்று பல்வேறு விதமான முதலமைச்சர்களுடைய ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். அரசயோக ஜாதகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி அமைப்பில் விதிகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற அரசயோக விதிகள் அந்த ஜாதகங்களிலே எப்படி பொருந்தி இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய அந்த விதிகளினுடைய வலுத்தன்மை, சுபத்தன்மை, ஒளித்தன்மைக்கு ஏற்ப அவர்களினுடைய அதிகார பலம் எப்படி இருந்தது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது ஒரு பேரரசரினுடைய ஜாதகம். சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லது முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, பிரதமராக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, நமது அரசயோக விதிகள் பொருந்தி வர வேண்டும். அதிலே நாம் சொல்லக்கூடிய அத்துணை விதிகளும் 100% பொருந்தியிருந்தால் மட்டுமே அவர் பேரரசராகவும், இந்த உலகில் புகழ்பெற்ற ஒருவராகவும், உலகமே மதிக்கக்கூடிய அளவிற்கான புகழை பெற்றவராகவும், ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆளக்கூடிய ஒரு சக்திமிக்க தலைவராக திகழ முடியும். அந்த அளவிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு சாமான்யமான ஒரு குடும்பத்திலே, சாதாரண குடும்பத்திலே பிறந்து சாதாரணமாக மனிதர்களைப் போலே வாழ்ந்து படித்து டீக்கடை தொழில், ரயில் நிலையத்திலே டீக்கடை தொழில் நடத்தி தேசம் முழுவதும் பயணித்து தான் கொண்ட கொள்கையில் உயிராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து முதலமைச்சராக 3 முறையும், அடுத்து இந்த தேசத்தை ஆளக்கூடிய பிரதமர் என்ற பொறுப்பிலே 3வது முறையும் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்க இருக்கிறோம். திரையிலே மோடி அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி. லக்கணாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். 9 குடைய சந்திரன் லக்கணத்தில், பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவர் உலக புகழ் பெற வேண்டும், உலகமே நமது பேச்சை கேட்க வேண்டும், உலக புகழ்பெற்ற அதிகார பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் சுபத்துவமாகவும் ஒளித்துவமாகவும் சூட்சும வலுவோடும் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்திலே எல்லா கிரகங்களினுடைய தன்மைகளும் காரகத்துவமும் ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே அவர் உலக புகழ் பெற முடியும். அந்த அளவிற்கு இந்த ஜாதகம் ஒளித்துவமாக சுபத்துவமாக இருக்கிறது. சரி, நமது அரசயோக விதிகள் எப்படி இதில் பொருந்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதல் விதி, ராஜ கிரகங்கள் பங்கப்படாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், சுபத்துவத்தன்மையோடு ஒளித்துவத்தன்மையோடு இருக்க வேண்டும். இப்போ ராஜகிரகங்களில் முதன்மை ராஜகிரகமான சூரியன் இங்கே தனது ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார், வரவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கன்னியிலே உச்சமாகி ஆட்சியாகி இருக்கின்ற புதனோடு இணைவில் இருக்கிறார். ஆனால் என்னதான் உச்ச ஆட்சி புதனோடு இருந்தாலும் இருள் கிரகமான கேது இருக்கிறாரே என்று எண்ணலாம். ஆனால் சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் 3ஆம் பாதத்தில்தான் கேதுவே இருக்கிறார். கேதுவிற்கு கால் கொடுத்தவரே சூரியன்தான். எனவே கால் கொடுத்த சூரியனை அவரால் கெடுக்க முடியாது. சூரியன் உச்ச பலமாக, நல்ல பலமாக, ஒளித்துவமாகவே இருக்கிறார். அடுத்த ராஜகிரகமான குரு லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனினுடைய பார்வையில் இருக்கிறார். அவரது நண்பரான செவ்வாயின் பார்வையில் தான் இருக்கிறார். எனவே குரு ஒளித்தன்மையாகவே இருக்கிறார். அடுத்த ராஜகிரகமான செவ்வாய் விருட்சிகத்திலே ஆட்சியாகி இருக்கிறார். ராஜகிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு பலமாக ஒளித்துவமாக இருக்கிறார்கள். அடுத்த 2ஆம் விதி, ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம், குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பலம் என்பார்கள். இந்த ஜாதகம் பகலில் பிறந்த ஜாதகம். எனவே சூரியன் மிகவும் பலமாகவும் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஜாதகம், சூரியன் முதன்மை பலத்திலும் இருக்கிறது.
ஒளி கிரகங்களான குரு சூரியன் நன்றாக இருக்கிறார்கள். சுக்கிரன் இங்கே சிம்மத்தில் இருக்கிறார். சுக்கிரன் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். சனியின் இணைவில் இருந்தாலும் சனி 29 டிகிரியில் சிம்மத்தின் கடைசி எல்லையில் இருக்கிறார். கன்னிக்கு செல்ல இருக்கிறார். சுக்கிரன் 15 டிகிரியில் தான் இருக்கிறார். இருவருக்கும் 14 டிகிரி இடைவெளி இருக்கிறது. இணைவு இல்லை. சுக்கிரனும் குரு பார்வையில் நன்றாகவே ஒளித்துவமாகவே இருக்கிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். தனது நட்பு கிரகமான செவ்வாயின் வீட்டிலும் இருக்கிறார். ஆனால் நீசமாகி இருக்கிறார். சந்திரன் நீசமானாலும் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதால் நீசபங்க ராஜயோகத்தையும் அடைகிறார். ஆக ஒளி கிரகங்கள் அனைத்தும் ஒளித்தன்மையோடு மிகுந்த சுபத்தன்மையோடு பலமாக இருக்கின்றன. அடுத்த நமது 3வது விதி, லக்னம் ராசி சுபத்தன்மையாக ஒளித்தன்மையாக பங்கப்படாமல் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ லக்னம் ராசி ஒருவருக்கு நல்லா பங்கப்படாமல் சுபத்தன்மையாக நல்லா இருந்தால் தான் அவர் எதையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற முடியும். இங்கே லக்னமும் ராசியும் ஒன்றாகவே இருக்கிறது. விருச்சிகமாக இருக்கிறது. லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறது. வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கிறது. லக்கணத்திலே சந்திரன் 9ஆம் அதிபதியான பாக்கியாதிபதி சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறார். லக்கணமும் ராசியும் மிகுந்த பலமாகவே இருக்கிறது. சந்திரன் நீசமானாலும் நீச பங்கமாகி இருக்கிறார். எனவே மிகுந்த பலத்தோடு தான் லக்கணம் ராசி இருக்கிறது. அடுத்து மேஷம் சிம்மம். ஒருவர் அதிகாரம் செலுத்த வேண்டும், தலைமை பதவிகளுக்கு செல்ல வேண்டும், அரச யோகங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் தைரியஸ்தானமான மேஷமும் தலைமை ஸ்தானமான சிம்மமும் நன்றாக இருக்க வேண்டும். இங்கே மேஷத்தை எந்த இருள் கிரகமும் பார்க்கவில்லை. மேசாதிபதி ஆட்சியாகவே இருக்கிறார். மேசம் நன்றாக இருக்கிறது. சிம்மத்திலே ஒளி கிரகமான சுபகிரகமான சுக்கிரன் இருக்கிறார். சிம்மம் நன்றாக இருக்கிறது. குருவின் பார்வையிலும் இருக்கிறது. இங்கே சிம்மமும் நன்றாக இருக்கிறது. சனி சிம்மத்திலே 29 பாகையில் தான் இருக்கிறார். சிம்மத்தை கடந்து கன்னியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். எனவே சிம்மத்தில் இருள் படியாமல் சிம்மம் ஒளித்துவமாக இருக்கிறது. மேசமும் ஒளித்துவமாக இருக்கிறது. அடுத்த நமது அரசயோக விதியான சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணம் அல்லது 9, 10, 11ஆம் இடங்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இங்கே சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனும் சந்திரனுக்கு 11ஆம் இடத்திலும் சூரியன் இருக்கிறார்கள். சந்திரனுக்கு 11இல் தான் சூரியன் இருக்கிறார். நமது விதி இங்கே பொருந்தி வருகிறது. அதே நேரத்தில் இருவருமே பங்கப்படாமல் நன்றாக இருக்கிறார்கள். அடுத்த நமது விதி, ஒருவர் அரசாங்கம் அரசியல் ஆட்சி அதிகாரத்திலே நல்ல முறையில் இருந்து தனக்கு கீழ் இருப்பவர்களையெல்லாம் தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், தனக்கு கீழ் உள்ளவர்களெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கே சனி நல்ல நிலையில் தான் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். அடுத்த நமது விதி, மறைவு ஸ்தானங்களான இரகசிய ஸ்தானங்களான 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள் தான் ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை வெற்றியை சொல்கிறது. அரசயோக அதிகார இரகசியங்களை சொல்கிறது. இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருந்தால்தான் ஒருவர் அரசயோகத்திலே சிறக்க முடியும். அந்த வகையிலே இப்போ 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்கிறதா அப்படின்னா, இங்கே லக்னாதிபதி செவ்வாயே 6குடையவனாகவும் இருக்கிறார். 6குடைய செவ்வாய் 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 6, 8 தொடர்பில் இருக்கிறது. 12குடைய சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறார். 6குடைய செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார். குரு 7ஆம் பார்வையாக 12குடைய சுக்கிரனை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த குருவே செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த நட்சத்திராதிபதியும் ஆகிறார். எனவே 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்கின்றன. அடுத்த நமது முக்கியமான ராஜயோக விதி, லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் புஷ்கர பாகையில் இடம்பெற வேண்டும். புஷ்கர பாகை அப்படின்றது தான் ஒருவரை மிகுந்த புகழுக்கும் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி தருகின்ற ராஜயோகம் கொடுக்கக்கூடிய நிலை புஷ்கர நவாம்ச யோகம். அப்போ அந்த புஷ்கர நவாம்ச யோகத்திலே லக்னமும் ராசியும் ராஜ கிரகங்களும் இருந்துவிட்டால் அவர் நிச்சயமாக ஒரு ராஜாவாக இருப்பார். இப்போ இங்கே லக்ன புள்ளி எப்படி இருக்கிறது? விசாகம் 4ஆம் பாதத்தில் லக்ன புள்ளி. இப்போ விசாகம் 4ஆம் பாதம்
குருவினுடைய நட்சத்திரம் புஷ்கர பாகையில் இடம்பெற்ற நட்சத்திரம். லக்ன புள்ளி இங்கே புஷ்கர நவாம்ச யோகத்தில் இருக்கிறது. அடுத்ததாக ராசி. ராசியும் விருச்சிகமாகவே இருக்கிறது. இது மிகுந்த யோகம். இப்போ லக்னம் ராசி இரண்டுமே புஷ்கர நவாம்ச யோகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி செவ்வாயும் விசாகம் 4ஆம் பாதமான புஷ்கர நவாம்ச யோகத்திலேயே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதைவிட இன்னும் கூடுதல் சுபத்துவமாக நீசமாக இருந்தாலும் சந்திரன் நீச பங்கத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் சந்திரனும் அனுசம் 2ஆம் பாதமான புஷ்கர நவாம்ச யோகத்திலேயே இருக்கிறார். இங்கே இந்த லக்னமும் ராசியும் லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் என்ற அனைவருமே புஷ்கர நவாம்ச யோகத்தில் இருப்பதால் தான் இவர் பேரரசர் என்ற நிலைக்கு உயர முடிந்தது. ஒருவர் பேரரசராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அளவிற்கு ராசி லக்னம் ராஜ கிரகங்கள் எல்லாம் மிகுந்த பலம் பெற்றிருக்க வேண்டும். பலத்தோடு புஷ்கர பாகையிலும் இடம்பெற்று கூடுதல் பலமும் சுபத்துவமும் ஒளித்தன்மையும் பெற வேண்டும். அந்த வகையிலே பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதகம் அனைத்து கிரகங்களுமே மிகுந்த பலமாக இருக்கிறது. அதனால்தான் அவர் சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்தாலும் படிப்படியாக உயர்ந்து குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 3 முறை இருந்து இந்திய தேசத்தினுடைய பிரதமராக 3வது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வலுவான பிரதமராக உலகமெங்கும் புகழ் பெற்று உலகத் தலைவர்களே வியக்கும் வண்ணம் மதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பிரதமராக இருக்கிறார். அதற்கு காரணம் அவரது ஜாதகத்தினுடைய வலிமை. இந்தியாவின் பிரதமராக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் நேருவின் மகளாக சுதந்திரம் பெற்று இந்த தேசத்தை முதலில் ஆட்சி செய்த பிரதமராக இருந்தவருடைய மகளாக அதிகாரமிக்கவராக இருந்தார். அதனால் அவர் பிரதமரானார். ஆனால் அவரது ஜாதகமும் வலுவாக இருந்தது. அதே நேரத்திலே அவருக்கு அவரது பாரம்பரியம் குடும்ப பின்னணியும் பிரதமராக உதவியாக இருந்தது. அதற்கடுத்து ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக வந்தார்கள் என்று சொன்னால் அவர் நேருவினுடைய பேரனாகவும் இந்திரா காந்தி அவர்களுடைய மகனாகவும் பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் அரச குடும்பத்தில் வந்ததால் அவர் எளிமையாக பிரதமராக முடிந்தது. அதற்கடுத்தபடியாக சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அரசு யோகங்களிலே இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அந்த பதவிக்கு வரவில்லை என்று சொன்னாலும் அந்த அரசு யோகங்களிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்ப பாரம்பரியம் பின்னணி. ஆனால் மோடி அவர்களுக்கு எந்த குடும்ப பாரம்பரியமும் அரச குடும்ப பின்னணியும் இல்லாமல் சாதாரண ஒரு குடும்பத்திலே சாமானிய குடும்பத்திலே பிறந்து இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஜாதகம் அந்த அளவிற்கு சுபத்தன்மையாக ஒளித்தன்மையாக இருக்கிறது. ராசி லக்னம் சிம்மம் மேஷம் என்று அதிகாரத்தை சொல்லக்கூடிய அனைத்து இடங்களும் மிகுந்த சுபத்துவமாக இருப்பதால் தான் 3வது முறையாகவும் பிரதமராக முடிந்தது. நன்றி உறவுகளே. மீண்டும் நமது அரசு யோக விதிகளை மற்றுமொரு பிரதமரினுடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தியிருக்கிறது என்பதை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி உறவுகளே. அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும்